ஹலோ மக்களே! துளசி வெட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. மீனாட்சியோட சூழ்ச்சிக்கு ஆப்பு வைக்கிற மாரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. மீனாட்சி அந்த ரவுடிங்கள்ட்டருந்து பேசாம அந்த வெற்றிய ஒரு மூட்டையில கெட்டி போட்டு அப்படியே ஆத்தங்கர ஓரமா போட்டுருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ரவுடிங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி வெற்றியை ஒரு பையில போட்டு தூக்கிட்டு வராங்க. அதே சமயத்தில் வெற்றி அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி நம்ம தியாவையும் காப்பாற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரமூர்த்திட்டு அந்த அதிகாரிகள் சொன்ன இடத்துக்கே வராங்க. இது கண்டிப்பாக வெற்றியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் அபிராமையும் மனசில் நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் மீனாட்சிக்கோட மனசுலேயே ஒரு எண்ணம் ஓடுது, எப்படி இருந்தாலும் வெற்றி கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல மிதக்க போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம துளசி ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. நம்ம வெற்றியும் தியாவும் செம மாசம் என்டர் ஆகுறாங்க. இதை பார்த்தோன்னே துளசிக்கு சந்தோஷம் ஆகிடுது. ஒரு வழியாக வெற்றி வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பார்த்த மீனாட்சி பதட்டம் ஆகிடுறாங்க. என்னடா இவன் எப்படி தப்பிச்சு வந்தான், இவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு வழியாட்டே நம்ம தியாவை வெற்றி காப்பாற்றிட்டாங்க. அதே சமயத்தில் மீனாட்சியோட சூழ்ச்சியும் தெரிய வருது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த அதிகாரிகள் சொன்னக்கூடிய இடத்துக்கே நம்ம ஈஸ்வரமூர்த்தி வராங்க. ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. துளசி அபிராமியும் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அபிராமிய துளசியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், என்ன ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது துளசி அவங்கள்ட்ட வந்து எனக்கும் ரொம்பவே வருத்தமாக தானே இருக்கும் அத்தை, கண்டிப்பா அது வெற்றியா இருக்காது, ரொம்ப நம்பிக்கை இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஈஸ்வரமூர்த்தி ரொம்ப பதட்டமா இருக்கும்போது இதை பார்க்கறதுக்கு உங்க பையன் வெற்றியோட அடையாளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு காட்ட சொல்றாங்க. நம்ம ஈஸ்வரமூர்த்திய பதட்டத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருந்த மீனாட்சியும் சரி இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்கு, எப்படியாவது இந்த வெற்றியை ஒரு சாக்குல அப்படி கட்டிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அந்த ரவுடிங்களும் வெற்றியை அடிச்ச மாதிரி ஒரு சாக்கு பையில கட்டிட்டு அப்படியே வராங்க. சரி இதே மாதிரி சொன்ன மாதிரியே செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாக்கு அப்படியே அவுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள வெற்றி நினைக்கிறாங்க. எப்படியோ மாட்டிக்கிட்டது நான் இல்லைடா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிங்களையும் அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. அப்படியே தியா உள்ளே இருக்கிறத கவனிக்கிறாங்க. தியா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே இருக்கக்கூடிய தியாவை அப்படியே காப்பாற்றிடுறாங்க நம்ம வெற்றி. தியா பாப்பாவும் வெற்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்கள ஹக் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம துளசி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அபிராமியும் சரி இது கண்டிப்பாக வெற்றியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அப்படியே இருந்துட்டுருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம லக்ஷ்மிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அப்படியே துளசிகிட்ட வந்து என்ன துளசி நீ பேசுகிற, கண்டிப்பாக அது மாப்பிள்ளையாக இருக்காது, வெற்றி மாப்பிள்ளைக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகளும் அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது நம்ம அபிராமி இல்லை நான் பார்க்க மாட்டேன், இது என்னோட பையனாக இருக்க வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த அதிகாரிகளும் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இது வெற்றியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதான் உங்களை செக் பண்ண சொன்னேன், இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், ஒரு சமயம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் போய் நம்ம அபிராமியும் பார்க்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. மீனாட்சிக்கு சந்தோஷம் தாங்கலை. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம துளசியும் திரும்பி பார்க்குறாங்க. செம அதிரடியாக வெற்றி தியாவை கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள பார்த்த உடனே தான் துளசிக்கு நிம்மதியாகுது. அப்படியே சந்தோஷம் ஆகுறாங்க. வெற்றி தியா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்குறாங்க. தியாவை நம்ம துளசி அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தியா உன்னை நான் இப்படி பண்ணிட்டேனே, எப்பவும் உன்னை கருத்தாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி சொல்கிறாங்க. என்கிட்டயே திரும்பி வந்துட்டியா தியா அப்படின்னு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம வெற்றியும் வந்துட்டாங்க. இப்போ தான் வெற்றியோட அன்பு எல்லாமே நம்ம துளசிக்கு புரிய ஆரம்பிக்குது. துளசியை வெற்றி அப்படியே கணவனா ஏத்துட்டாங்க. நம்ம இத்தனை நாளா வெற்றியை பத்தி புரிஞ்சுக்காம இருந்தோம், அவங்க காணலன்னு தெரிஞ்ச உடனே தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு துளசி நம்ம வெற்றி அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல மீனாட்சிக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவங்க எப்படிடா வெளியில வந்தாங்க, அந்த ரவுடிங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம சரியா மாட்டிட்டோமோ, நம்மளோட பிளான் எல்லாமே சொதப்பிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு வழியாட்டு மீனாட்சியோட சூழ்ச்சி வலையிலிருந்து நம்ம வெற்றியந்தியாவும் காப்பாத்திடுறாங்கன்னே சொல்லலாம்.